குழந்தையே, அங்கு ஒருத்தி தலைவிரி கோலமாக நின்று கொண்டு உனக்கு சாபம் விட்டு கொண்டு இருக்கின்றார். இவர் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக உனக்கு இவள் சாபம் இடுகின்றாள் என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது? ஏன்? எதற்கான காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்தது என்பதனை உன் அப்பன் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். சாதாரணமாக சாபம் விட்டாலே அது ஒருவர் வாழ்க்கையில் அதிகமாக அழித்துவிடும். ஆனால் இவள் தலைவிரி கோலமாக நின்று கொண்டு உனக்கு சாபம் இட்டு கொண்டு இருக்கின்றாள். இவள் மனதில் எந்த அளவிற்கு வஞ்சனை இருந்தால் உனக்கு இப்படி ஒரு சாபம் விடுவதற்கு இவளுக்கு துணிச்சல் வந்திருக்கும் என்பதனை நீ இந்த இடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இவள் விட்ட சாபம் என்ன உன் வாழ்க்கையில்? அதனால் ஏதேனும் பாதிப்பு வந்திருக்கின்றதா என்பதை அப்பன் உனக்கு இன்று நிச்சயமாக சொல்லிவிட்டு இன்று என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த அப்பன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இவள் விட்ட சாபம் உனக்கு எந்த அளவில் பாதிப்பை கொடுத்தது என்பதை உன் அப்பன் நான் சொல்லி முடிக்கும் தருவாயில் நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தில் பல காலமாக உதவிகளை பெற்றவள்தான் இந்த பெண். அன்று உன் குடும்பம் இல்லை என்றால் இவள் குடும்பம் நடு தெருவிற்கு வந்திருக்கும். பல உதவிகளை உன்னுடைய இல்லத்தில் இவர்களுக்கு சரி, உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சரி கொடுத்திருக்கும். என்னவென்று ஏதுவென்று கூட கேள்வி கேட்காமல் இவள் கஷ்டப்படுகின்றாள் என்று ஒரு காரணத்திற்காக மட்டுமே இவள் கேட்டதையெல்லாம் இவளுக்கு அள்ளி கொடுத்திருக்கின்றீர்கள் அல்லவா? அப்படி இந்த வாழ்க்கையில் இவளுக்கு அத்தனை விஷயத்தையும் அள்ளி கொடுத்த இவள் இப்பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்க துணிந்திருக்கின்றாள் என்றால் இவள் நன்றி கெட்டவள் என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது, அவள் உதவிகளை பெற்று கொண்டு உன் குடும்பத்திற்கு இவள் விடுகின்ற சாபம் என்னவென்று கேட்டால் நிச்சயமாக யாராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராலும் இப்படி ஒருவர் செய்கிறார் என்றால் அவர்களை தன் அருகில் கூட சேர்க்க மாட்டார்கள். எப்பேற்பட்ட எண்ணம் கொண்ட இந்த பெண்ணை நீ நிச்சயமாக என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் முன்னிடம் வருகின்றாள், நல்லபடியாக பேசுகின்றாள், ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கேட்கின்றாள், சர்வசாதாரணமாக பேசிவிட்டு சென்று விடுகின்றாள். ஆனால் இவரிடத்தில் உனக்கு எந்த மாற்றங்களையும் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அத்தனை எளிதாக அவருடைய நாடகமாடி நடித்திருக்கின்றார். இவளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னிடத்தில் இருந்து உதவி கிடைக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் உன்னிடத்தில் இவருக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் முன்னால் முடியாது என்று சொல்கின்றாயோ அப்பொழுது இவள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் விடுகின்றாயோ அப்பொழுது இருந்துதான் இவள் உனக்கு எதிரியாக மாறிவிட்டாள். உன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தன்னுடையதாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தவள் அல்லவா? உன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் தன் வசமாக்கி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தவள் உன்னை மட்டும் தட்டி இப்பொழுது அவர் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை உயர்த்த நினைக்கின்றார். இவர்களை
மோசமான நிலைக்கு தள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். இவர்களை மட்டும் மட்டம் தட்டி அவர்கள் மேல் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நீங்கள் எங்கும் தவறு செய்கிறார்கள், எந்த இடத்தில் எந்த விஷயத்தை செய்கிறாய் என்று எப்பொழுதும் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற இவள் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒரு சிறு தவறை கூட மற்றவர்கள் முன்னிலையில் பெரிதுபடுத்தி கூறி உன்னை மற்றவர்கள் எல்லாம் முகம் சுளிக்கின்ற வகையில் நடந்து கொள்கின்றது. இப்படி எல்லாம் யாரும் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் கூட நீ கண்டுபிடித்து விட மாட்டாய். ஏன் தெரியுமா என் பிள்ளையே? எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியான மனதுக்குள் பதிய வைப்பது கிடையாது. நீ உண்டு, உன் வேலை உண்டு என்று இருக்கின்ற பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். நீ உண்டு, உன் வேலையுண்டு என்று நீ எப்பொழுதும் நடந்து சென்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் இனிமேல் இந்த வாழ்க்கை கடும் போட்டிகளுக்கு உட்பட்டது. போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாரிடத்தில் என்ன பேசுவது? இருந்தாலும் என் பிள்ளை கவனத்தோடு பேச வேண்டும். யாரிடத்தில் எந்த விஷயத்தை எதிர்பார்த்தாலும் இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உனக்கானவற்றை எல்லாம் நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்பதை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இந்த அப்பனுடைய அன்பு உன்னோடு இருந்து உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை சரியாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் என் பிள்ளை இதையெல்லாம் எண்ணி நீ பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இவர் செய்கின்ற இந்த விஷயங்கள், இவர் விடுகின்ற சாபம் அத்தனையும் அவர்களை இத்தனை நாளும் நீ செய்த உதவி எல்லாம் இவர்களுக்கு நினைவில் இல்லை. ஒரு விஷயத்தை மறந்தாய், ஒரு விஷயத்தை முடியாது என்று சொன்னாய். உடனே உனக்கு சாபத்தை அள்ளி கொடுக்க துணிந்து விட்டார்கள். இந்த பெண் சற்று மனதளவில் பாதிப்படைந்தவள். அதாவது தன்னுடைய குடும்பத்திலும் பலர் இவளை ஒதுக்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் அல்ல. தன் குடும்பத்தில் உள்ளவர்களே இவர்கள் நல்லபடியாக நடந்து கொள்வதில்லை. யாருக்கும் சூழ்நிலைகளை செய்வது, யாருக்கு சூழ்ச்சி செய்வது, யாருக்கு சூனியம் வைப்பது என்று இவளுடைய எண்ணங்கள் இருக்கின்றது. முதன்மையான வேலையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இவள் செய்கின்ற இந்த காரியத்தினால் எப்பொழுதுமே இவளுடைய குடும்பத்தில் சரி, அவளுடைய குடும்பத்திலும் சரி, மற்றவர்கள் பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. மற்றவர் குடும்பத்திலும் அவர் குடும்பத்திலும் பாதிப்பு எப்பொழுதும் அதிகமாக இருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது என்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு நான் சொல்வது போல தலைவிரி கோலமாக நின்று கொண்டு உனக்கு சாபம் கொடுக்கின்ற இந்த பெண் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டத்தை கொடுத்தவள் என்பதை நீ மறந்துவிடாதே. இவள் என்ன சாபம் கொடுக்கின்றாள் தெரியுமா? உன்னுடைய தலைமுறையை உனக்கு எதிராக திரும்ப வேண்டும் என்று, இனி உன் வம்சம் கலைக்கக்கூடாது என்று இவர்கள் உனக்கு சாபம் கொடுக்கின்றார். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவள் வம்சம் அங்கே தலைக்கவில்லை. அவள் குடும்பத்தில் இருக்கின்ற எந்த உறவும் சரியில்லை. அவளின் எதிர்காலமே அங்கு சூனியமாக இருக்கின்றது. அவள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சில உறவுகளையும் நிரந்தரமாக தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றார். அதனால் ஒருவருக்கு சாபம் கொடுப்பது ஒன்றும் இவளுக்கு அத்தனை பெரிய காரியம் அல்ல. இன்னொருவர் வாழ்க்கையை அழித்து போக வேண்டும்
என்று இவளுக்கு மிக பெரிய காரியம் அல்ல. எல்லா விஷயத்தையும் முடித்துவிட நினைக்கின்ற இவள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுத்து விடத்தான் நினைக்கின்றாள். உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டத்தை எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்க நினைக்கின்றாள். ஆனால் உன்னை பார்த்தவுடன் அவள் சிரிக்கத்தான் செய்கின்றாள், நல்லது போல பேசத்தான் செய்கின்றாள். இது எத்தனை காலம் தொடர்ந்திருக்கிறது தெரியுமா? நீ தெரிந்து தெரியாதது போல இவள் பழகி கொண்டு இருக்கின்ற இந்த விஷயம் எல்லாம் உனக்கு என்னவென்று புரியுமா? நீ பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. இனியாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதில் என் பிள்ளை என்ன கிடைக்கும் என்பதை நீ முதலில் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதற்கு தயாராக நான் இருந்து உனக்கு கொடுப்பதை யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதை யாராலும் இனி தடுக்க முடியாது. இவள் தலைவிரி கோலமாக இருந்தாலும் சரி, நல்ல கோலமாக இருந்தாலும் சரி, உனக்கு கொடுக்கின்ற சாபத்திற்கு ஒருபோதும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். உனக்கு இவள் கொடுக்கின்ற சாபம் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் பலிக்காது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான விஷயங்களை, நிறைவான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கின்றேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்பனுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அன்பு இணை இல்லாதது அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்திடாது. யார் உனக்கு என்ன சாபம் விட்டாலும் சரி என் பிள்ளை, அதற்காக எல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பன் பயப்படக்கூடாது என்று நீதான் சொல்கின்றாய். இப்பொழுது இந்த விஷயத்தையும் நீதான் சொல்கின்றாய் என்று நீ கேட்கின்றாய். அப்படியானால் நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவளிடத்தில் இதை சொல்லி இருக்கின்றேன். எந்த வகையிலும் எந்த ஒரு ஆபத்து முன்னே நெருங்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். இப்படி செய்துவிட்டு உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போல நடித்து கொண்டிருக்கின்றார் என்பதை என் குழந்தை உனக்கு இப்பொழுது எடுத்து சொல்கின்றேன். அதனால் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மையையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனதாக்கி நீ நல்லபடியாக வாழ எப்பொழுதும் தயாராக இரு. அத்தனையும் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். அத்தனை விஷயங்களும் உனக்கான நல்ல மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படாது. அத்தனை கஷ்டத்திலும் பின்னாலும் உனக்கான நன்மைகள் நடக்கும். அத்தனை கஷ்டத்திற்கு பின்னாலும் உனக்கான நன்மை நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ நிச்சயமாக உன்னை நல்ல விஷயம் வந்து சேரும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்பாரக்கூடிய நேரங்களில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் எந்தவிதமான சூழ்நிலையும் உனக்கு ஏற்படாமல் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ நம்பினால் போதும்.
எல்லாவற்றையும் நான் இருந்து உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இப்படி ஒரு பெண் இருக்கத்தான் செய்கிறாள் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.